அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து எந்த அரசாங்கம் அது மூடாது. அது மூடுற மாதிரி வரலாறே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக இது கடந்த கல்வியாண்டுலேருந்து இப்போ இந்த கல்வியாண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 4 லட்சம் பேர் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் சேர்க்கலையோங்கிற கணக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் அதிகமாக சேர்த்துருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கின்றோம். இந்த 207 ஸ்கூலில் வந்து எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியல, அதுக்கான காரணங்கள் என்னென்ன? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு எடுப்போம். 5 வயது கடந்திருக்கின்ற பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் உடனடியாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அதிகாரி பெருமக்கள் நேரடியாக அந்த வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்ப்பது வழக்கம். அந்த மாதிரி அந்த ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் விட்டுருந்தோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்வது சரி. அதே போன்று நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த 2015-16 காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் WHO அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா உலகத்துலேயும் அன்றைக்கி வந்து குறைந்திருக்கின்றது. அது ஒரு காரணம். இன்னொன்று கொரோனா காலத்துக்கு பிறகு நடைபெற்ற மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தங்க குடிபெயர்ந்து வாழ்வாதாரத்துக்காக சென்றது காரணம். இப்படி எப்படி காரணங்கள் இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற சுற்று வட்டாரத்தில் அந்த கிராம பகுதியில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த நிலையை தான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 207 ஸ்கூலில் எங்கெங்கெல்லாம் எங்களால் பிள்ளைங்களை சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கிறதுக்கான பணியில் ஒவ்வொரு அதிகாரியும் ஈடுபட வேண்டும் என்ற உத்தரவை நாங்கள் இட்டிருக்கோம். ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு, PM ஸ்ரீ ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணி பேசும்போது அவர்கள் சொல்லியிருக்காரு. அது அவருடைய நம்பிக்கை சார்ந்து சில பேர் ஒரு சில விதத்தை நம்புகிறார்கள். அது அவருடைய இஷ்டம். அதில் நான் தலையிடுவதற்கு அது சார்ந்து கருத்து சொல்வதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அறிவியல் சார்ந்து முற்போக்கு சிந்தனையோடு தந்தை பெரியார் வழி நடத்துவதோடு எங்களுடைய கல்வித்துறையை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். அறிவு சார்ந்திருக்கின்ற பாதையில் நாங்கள் போகும்போது எங்கள் கூட யாரெல்லாம் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வரலாம்.